வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். இந்த சேனலில் ஃப்ரம் த ஜீரோ ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் யூனிட் 2 ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் உள்ள வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஜாகிரஃபிலேருந்து மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் வரும். வேர் டு ஸ்டடி அப்படின்னா சிலபஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்றத என்டையராக டீகோட் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருவோம். இந்த டீகோட் பண்ண சிலபஸ் வச்சு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கும்போது ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஆர்டராக படிப்பீங்க. ஸோ இது நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஒரு கிளாரிட்டியாக படிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்த்துடலாம். லொகேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, soil, minerals and natural resources, forest and wildlife, agriculture pattern, transport, communication, social geography, population, density and distribution, racial, linguistic groups and major tribes, natural calamity, disaster management, environmental pollution, reason and preventive measures, climate change, green energy, geographical landmarks and current affairs. So இதான் ஜாகிரஃபியோட என்டையர் சிலபஸ். சிலபஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் லொகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். இது ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 லேண்ட் அண்ட் ஓஷன், 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 ஏஷியா அண்ட் யூரோப், யூனிட் 2 குளோபு, 7th டேர்ம் 1 யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3 ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். தென் 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கில் மொத்தம் 5 லெசன் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் லெசன் லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனடிக் ப்ராசஸ், second lesson lithosphere 2 exogenetic process, third lesson atmosphere, fourth lesson hydrosphere, fifth lesson biosphere. Then 10th standard full book la unit 1 India location, relief and drainage. 11th standard geography la first unit fundamentals of geography, third unit lithosphere endogenetic process, fourth unit lithosphere exogenetic process, fifth unit hydrosphere, 6th யூனிட் அட்மாஸ்பியர் அண்ட் 7th யூனிட் பயோஸ்பியர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் மான்சூன், ரெயின்ஃபால் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட். ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆயிருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 வெதர் அண்ட் கிளைமேட், 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக் யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. இதில் 2.3 மட்டும் படித்தா போதும். 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் யூனிட் 7 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். தென் நெக்ஸ்ட் டாபிக் ரிசோர்சஸ், வாட்டர், சாயில், மினரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆயிருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 ரிசோர்சஸ், 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 ரிசோர்சஸ், தென் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 ராக் அண்ட் சாயில், 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக் யூனிட் 4 ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 3 ரிசோர்சஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக் ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கில் யூனிட் 2 நேச்சுரல் வெஜிடேஷன், இதில் 2.4 அண்ட் 2.5ல கவர் ஆகுது. 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 4 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். தென் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், இது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல யூனிட் 2 டூரிசம்ல கவர் ஆகும். அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்ல யூனிட் 7 மேப்பிங் ஸ்கில்ல கவர் ஆகும். அதில் எக்ஸாக்டா 7.2வும் 7.3 மட்டும் படிச்சா போதும், ஃபுல் லெசன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்ல யூனிட் 5 இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் அந்த லெசன் கம்ப்ளீட்டா படிச்சிடணும். 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபில யூனிட் 6 ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் சோஷியல் ஜியாகிரஃபி, பாப்புலேஷன், டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரேசியல், லிங்குஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ். இது ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3 பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட், 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன், 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக் யூனிட் 6 மேன் அண்ட் என்விரான்மெண்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 1 பாப்புலேஷன் ஜியாகிரஃபி அண்ட் யூனிட் 5 கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி. Then next topic natural calamities and disaster management, environmental pollution, reason and preventive measure, climate change and green energy. இது ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர், தென் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 2 ஹசார்ட்ஸ், தென் 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக் யூனிட் 8 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், தென் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 யூனிட் 7 ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. அந்த லெசன்ல 7.15 மட்டும் படிச்சா போதும், ஃபுல் லெசனை படிக்கணும்னு அவசியம் இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 8 நேச்சுரல் டிசாஸ்டர், 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 8 மேன் மேட் டிசாஸ்டர், பப்ளிக் அவேர்னஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இதோட ஜியாகிரஃபியோட என்டையர் சிலபஸ் அண்ட் வேர் டு ஸ்டடியை கவர் பண்ணியாச்சு.
ரேண்டமா ஸ்கூல் புக்ஸ் எடுத்து படிக்கிறது அந்த அளவு எக்ஸாம கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. சிலபஸ் ஓரியன்டடா நம்ம ஸ்கூல் புக்ஸ படிக்கணும். ஸோ ஒரு டாபிக் சிலபஸ்ல இருக்குன்னா, அது எந்தெந்த ஸ்கூல் புக்ஸ்ல இருக்குன்ற கிளாஸ் வைஸ் ஆர்டரா கன்டினியூவா படிச்சா மட்டும் தான் அந்த கான்செப்ட்ல ஒரு கிளாரிட்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் டாபிக் லொகேஷன்னா, அது 6த்ல எங்க இருக்கு, 7த்ல எங்க இருக்கு, அப் டூ 11th, 12th வரையும் ஒரு ஆர்டரா படிச்சு தான் நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம போணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 6th புக் எடுத்து கம்ப்ளீட்டா படிக்கிறது, தென் 7th புக்க கம்ப்ளீட்டா படிக்கிறது, அப்புறம் 8th புக்க படிக்கிறது. இந்த மாரி புக் கிளாஸ் வைஸா படிச்சுட்டு போறது எக்ஸாம் ஓரியன்டடா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமானா, ஃபைனலா நீங்க ரிவிஷன் பண்ணும்போதோ, இல்ல நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க டாபிக் வைஸா படிக்கும்போது தான் சிலபஸ்ல அந்த டாபிக்லாம் முடிச்சாச்சு, இன்னும் இவ்ளோ முடிக்கணும், இவ்ளோ தூரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இத்தன பெர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி மைண்டுக்கு வரும். அந்த கிளாரிட்டி இருந்தா தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். ஸோ நீங்க இந்த மாரி சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட் டெக்னிக் டு கிளியர் திஸ் எக்ஸாம். இந்த வேர் டு ஸ்டடியை ஃபைன் பண்ண வி புட் லாட் ஆஃப் எஃபோர்ட். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. இட்ஸ் எ பெய்ட் பிடிஎஃப். த காஸ்ட் ஆஃப் திஸ் பிடிஎஃப் இஸ் வெரி மினிமல், லெஸ் தென் த பிரைஸ் ஆஃப் கப் ஆஃப் காஃபி. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.